செபியோட நியூ ரூல்ஸ் ஃபார் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ஸ். அதாவது செபி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் என்னென்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனால் நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் ஆக போகுது மார்க்கெட்டில், இதில் நம்ம என்ன சொல்யூஷன் பேசிஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்ச கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க உங்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தால் ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கான்ட்ராக்ட் சைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் இன் கான்ட்ராக்ட் சைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? கான்ட்ராக்ட் சைஸு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் கான்ட்ராக்ட் சைஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக நம்மளோட பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 51,300. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாட் சைஸ் வந்து 15. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை மல்டிப்ளை பண்ணும்போது 51,300 × 15 பண்ணும்போது 7,69,500 வருது. அதாவது கிட்டத்தட்ட 7 lakhs வருது. ஓகேங்களா? அதாவது 8 lakhs ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 8 lakhs வருது. ஓகேங்களா? 8 lakhs வந்துட்டு நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸில் வந்துட்டு வருது. பட் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எடுத்துக்க போகிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 15 to 16 20 lakhs இருக்குங்கிறாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வேல்யூ 20 lakhs ஆயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல நம்மளோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட கரண்ட் ப்ரைஸ் அதே 51,300 தான் போகுது. இன்டூ ஸ்டார் இந்த இடம் வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது, எக்ஸ், அதாவது என்ன ப்ரைஸ்னே தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 16 lakhs. நாளைக்கு கான்ட்ராக்ட் சைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது 8 lakhsல இருக்க கான்ட்ராக்ட் ப்ரைஸை 16 lakhs மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ 16 lakhs மாற்றும் போது சாரி, இதுலேயே எரர் இருக்குது, இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். ஸோ 16 lakhs மாற்றும் போது நம்மளோட குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி வந்து அதே குவான்டிட்டி நம்ம எடுப்போமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாட்டுக்கு 15 குவான்டிட்டிஸ் இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டியில். பட் அது அப்படியே மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ 16 lakhs 16,000 இன்னும் 0. ஓகேங்களா? டிவைடட் பை நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் போகிறது 51,300. ஓகேங்களா? அது என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 31 வருது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30 லாட்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 30 ஆக போகுது. ஏன் இதை பற்றி மட்டும் நான் போடுறேன்னா, பேங்க் நிஃப்டி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இதே மாதிரி நிஃப்டிக்கும் நீங்கள் ஸ்பாட் ப்ரைஸ் இன்டூ கரண்ட் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 15 lakhs ஆமானா டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெரோடால ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க என்னென்ன லாட் சைஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஒரு லாட்டோட சைஸ் வந்து அகைன் 30 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி 25 இருந்தது தான் 15 குறைச்சாங்க. இப்போ வந்து 30 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு லாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிங்கிள் லாட்டோட சைஸ் 30 பேங்க் நிஃப்டியில். ஸோ இது ஏன் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாமா, 15 குவான்டிட்டியாக இருக்கும்போது நிறைய நோய்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வராங்களாமா. 30 லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு மணி வந்து மார்ஜின் இதுக்கு பே பண்ணுறது, இப்போ 15 lakhs இருக்கும்போது நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு தேவையாக இருந்தது என்னோட ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா 1 lakh ப்ளஸ் அமௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ இதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 30 குவான்டிட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா, எனக்கு தேவைப்படுற அமௌண்ட், ரெக்வயர்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 2 lakh வந்துட்டு தேவைப்படும். ஓகேங்களா? 2 lakh rupees வந்துட்டு எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது இன்க்ரீஸ் இன் மார்ஜின் பண்ணும்போது பேரி கேட் வந்து வைக்கிறோம். இதனால் நான் வந்து நியூவாக வர ட்ரேடர்ஸ் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இல்லாமல் வர முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு லாஸஸை குறைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இப்போ இது எதுவுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது மாற போகிறதில்ல. என்னென்னா உங்களோட லாட் சைஸ் 30 ஆகிறதுனால ஒரு ப்ரோக்கரேஜ் தான் லாட் சைஸ் ஜாஸ்தியாக போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ 2 lakhs மார்ஜின் நீங்கள் 1 lakh பே பண்ண இடத்துல 2 lakh பே பண்ணால் அதே குவான்டிட்டி சைஸ் மட்டும் 30 மாறிக்கும். ஒரு லாட்டுக்கே 30 மாறிக்குது. இப்போ நீங்கள் முன்னாடியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 2 லாட்டுக்கு 1 lakh பே பண்ணுவீங்க. 2 lakh பே பண்ணி 2 லாட்ஸ் 2 குவான்டிட்டின்னு போட போறீங்க. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் குவான்டிட்டி ஒரே ஒரு குவான்டிட்டிக்கே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு குவான்டிட்டி தான் நம்ம ட்ரேடில் எடுக்க போகிறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு 30 வந்து குவான்டிட்டி சைஸ் வந்துட போகுது. நம்ம பே பண்ணுற மார்ஜின் அமௌண்ட் 2 lakh இருக்க போகுது. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 லாட் எடுக்க போகிறோம். 2 லாட் எடுத்தால் இதே 30 குவான்டிட்டி வந்துடும். இதே வந்துட்டு நம்ம 2 lakh தான் பே பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ட்ரி லெவலில் வர ட்ரேடர்ஸ்க்கு அமௌண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். முன்னாடி 1 lakh இருந்தால் இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
முந்தி வந்துட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுனா ஒரு 5000லேருந்து 8000 இருந்தா அவங்க வந்துட்டு 1 லாட் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியர்லி வந்துட்டு 15,000 to 20,000 இருந்தா தான் அவங்க வந்துட்டு 1 லாட்ல வந்துட்டு ப்ராப்பரான, அதாவது நான் அவுட் ஆஃப் மணி சொல்ல, அட் த மணி சொல்றேன், உங்களால பண்ண முடியும். இது வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. இதே ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லாட் நீங்க பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி தேவைப்படுற எனக்கு என்ன அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா 1,00,000 ப்ளஸ் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. இப்போ 1 லாட் ட்ரேட் பண்றதுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுதுன்னா 2,00,000 ப்ளஸ் அமௌண்ட் வந்து தேவைப்படுது. சிம்பிளா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இது வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல்ல வரீங்க. 1 லாட் ஸ்டார்ட் பண்ண மீன் 1,00,000 எடுத்துட்டு வரவங்களுக்கு இப்ப 2,00,000 எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஏன் அப்படின்னா, நீங்க 2,00,000ங்கிறது இப்போ பெரிய அமௌண்ட்டா தெரியும். ஸோ தட் அவங்க லாஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் அமௌண்ட் ரெடி பண்றது கஷ்டமா இருக்கும். இல்ல அவங்க 2,00,000 ரெடி பண்ணவே கஷ்டப்படுறனால நியூவா ட்ரேடர்ஸ் என்ட்ரி குடுக்க மாட்டாங்க. எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு தருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம இத கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இன் ட்ரேடிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். அடிஷனல் மார்ஜின்ஸ் ஆன் எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒன் செகண்ட், அடிஷனல் மார்ஜின், ஒன் செகண்ட். ஓகே, அடிஷனல் மார்ஜின் ஆன் எக்ஸ்பைரி டே. அடிஷனல் மார்ஜின், அது என்னங்க அடிஷனல் மார்ஜின் ஆன் எக்ஸ்பைரி டே அப்படின்னா, ம், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருமா, அந்த ஆங்கிலே பேசலாம். 51,300 இன்டூ நம்மளோட லாட் சைஸ் என்னவா மாறப்போகுது 30. ஓகேங்களா. இன்டூ 2% வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. இவ்வளோ மார்ஜின் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு வரதா இருக்கணும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு லாட் ஆஃப் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னா 51,003, அதாவது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணது தான். நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், 2,00,000 பே பண்ணுறோம். ஓகேங்களா. 2,00,000 பே பண்ணுறோம். இப்போ ப்ளஸ் இதுலேருந்து 2% ஆட் பண்ணும்போது, அதாவது எதுலேருந்து 2% ஆட் பண்ண போகிறோன்னா 51,000, ஒன் செகண்ட், 300, ஒன் செகண்ட். ஸோ 15 லேக், சாரி 15 லேக் இன்டூ நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ லாட் சைஸ் போகிறோம் 30 இன்டூ 2%. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். 2%, 51,300 இன்டூ 30 இன்டூ 2% நம்ம போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,300 இன்டூ 30 இன்டூ 2% இஸ் ஈக்குவல் டு 30,000. அதாவது 30,000 வந்து உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எக்ஸ்பைரி டேஸில் ஒரு லாட் ஆஃப் பேங்க் நிஃப்டி செல் பண்ணணும்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 லாட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னா மற்றதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதே தான் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, செல்லிங் பண்ணாலும் சரி. ஆக்சுவலி மெயினாக செல்லர்ஸ்க்கு தான். 1 லாட் நீங்கள் செல் பண்ணும்போது, ஏன்னா பையர்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க ஃபுல் மார்ஜின் கொடுத்து தான் வாங்குறாங்க. செல்லர்ஸ்க்கு நீங்கள் ஷார்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு இப்போ நான் 2,00,000 யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதை வந்துட்டு நான் டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைரி டேல நான் 2,00,000க்கு ஒரு லாட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. 1 லாட் வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 1 லாட் வந்துட்டு செல் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் எவ்வளோ வச்சிருக்கணும் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேல மட்டும் ஐ ஹாவ் டு ஹோல்ட் அன் அமௌண்ட் ஆஃப் rupees 30,000. ஓகேங்களா. rupees 30,000 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு செபி வந்துட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் அடிஷனல் மார்ஜின் ஆன் எக்ஸ்பைரி டே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிமிட்டிங் வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸ். அதாவது ஒன் செகண்ட், லிமிட்டிங் வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்எஸ்சின்னு ஒரு ஒரு இது இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இதில் என்எஸ்சிக்கு கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் மிட் கேப்ஸ். ஸோ 4 எக்ஸ்பைரி வந்து வருது 4 டேஸ்க்கும். அதே மாதிரி வந்துட்டு பிஎஸ்சி கீழே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கீழே
அ பி அ சென்செக்ஸ் சென்செக்ஸ் ஒன்று, அப்புறம் பிஎன்எக்ஸ் அதாவது பேங்க் சென்செக்ஸ் ஒன்று, பேங்க்ஸ் இண்டெக்ஸ் ஒன்று. இப்போ என்ன பண்ணுறாங்க, வீக்லி வந்து இப்போ நம்மளுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பைரிஸ் இருக்குது. அதனால என்னென்னா மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மொமெண்டமும் ஜாஸ்தியாக மேனுப்புலேஷன் ஆகுதாமா. நெக்ஸ்ட் திங் வந்து நோவாய்ஸ் ட்ரேடர்ஸ் வந்துட்டு டெய்லி எக்ஸ்பைரியில் ஹீரோ டு ஜீரோ கால் விளாட்றாங்க. விச் மீன்ஸ் ஆப்ஷன் கம்மியாக, நானே இதை பார்த்துருக்கேன். ஹீரோ டு ஜீரோ கால் வந்துட்டு அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஷன் டெய்லி வாங்கிக்கிறது கம்மி அமௌண்ட் போட்டு அவுட் ஆஃப் இதை, அப்புறம் அது வந்து 200 300 போகுமான்னு பார்க்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆஃப் மணி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேனுப்புலேஷன் இன் மார்க்கெட்டும் நடக்குது. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து டெய்லி அவங்களோட மணி இது வந்து ஒரு கேம்லிங் லாட்ரி சீட் மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு ஒரு இண்டெக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எல்லா இண்டெக்ஸ்லையும் ட்ரேட் எடுத்துட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னா புட்டை செல்லிங்லேயே வந்துட்டு இருக்கு மார்க்கெட்னா புட்டை பை பண்ணிக்கிறாங்க, இல்லை காலை அவுட் ஆஃப் மணியில் இருக்க காலை பை பண்ணிக்கிறாங்க. பை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க அன்னைக்கு டே ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்பைரியில் ஏதாவது ஒன்று ஜாக்பாட் அடிச்சிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் என்ன நடக்குன்னா லாஸ்ட்டில் மட்டும்தான் முடிக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் நடக்கிறது கிடையாது. ஸோ அவங்களோட மணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வாரத்துக்கு 4 நாளுமே இந்த வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா 4 எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நியூ ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஆகுது, எல்லா ஸோ இதனால நான் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோ டு ஜீரோ கால்ஸ் கட் ஆகும். ஸோ இதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இனிமேட்டு என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்களா, என்எஸ்சியில் ஒரு 1 வீக்குக்கு, அதாவது 1 வீக்குக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பைரி கொடுக்க முடியும். அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் அது எந்த இண்டெக்ஸ்னு. 4 இண்டெக்ஸில் எந்த இண்டெக்ஸ் அவங்களுக்கு வேணுமோ அதை வந்து எக்ஸ்பைரி விடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே தான் பிஎஸ்சிலையும் அவங்களும் வந்து 2 இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் தான் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கும். மற்றது எல்லாமே என்ன இருக்கும்னா மந்த்லி எக்ஸ்பைரியில் தான் இருக்கும். ஓகேங்களா, மந்த்லி ஒன்ஸ் தான் எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்க சொல்யூஷன். இது வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா நியூவாக வர ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ ஹீரோ டு ஜீரோ கால்ஸ் அது ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை குவிட் பண்ணலாமா, இல்லை அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. குவான்டி ஆட் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணுறதுலயே தெரியுது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு கேம்லிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர ஒரு இண்டெக்ஸை வந்து இன்னும் ஸ்டடி பண்ணுங்கிற ஒரு இது இல்லாமல் இருக்கு கான்செப்ட். ஸோ அதனால இந்த ஒரு ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபார் நோவாய்ஸ் ட்ரேடர்ஸ்க்கும் சரி, நோவாய்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு மெயினாக. ஓகேங்களா, புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு கேம்லிங் மைண்ட் செட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் ஒயில் பையிங் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜெரோடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸில் பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து ஜெரோடாவில் பண்ணுவேன். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பையிங்க்கு எனக்கு ஃபுல் மார்ஜின் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. சில ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே மார்ஜின் வந்து ஃபுல் மார்ஜின் கலெக்ட் பண்ணாமல் குவான்டிட்டி சைஸ் இன்ட்டு ஃபுல் மார்ஜின் கலெக்ட் பண்ணாமல் ஹாஃப் த மார்ஜின் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்துட்டு ஃபுல் மார்ஜின் கலெக்ட் பண்ண சொல்லி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் ஜெரோடா, அப்ஸ்டாக்ஸ் மாதிரி ரெப்யூட்டட் ப்ரோக்கர்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல் வந்து ஒரு எஃபெக்டும் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோ கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட்ஸ் ஆன் எக்ஸ்பைரி டே. அதாவது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 51,000 பிஇஎஸ் செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஇஎஸ் செல் பண்ணுறாங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட்காக பேஸ்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்க கால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 55,000 சிஏ வந்துட்டு ஒரு 4 குவான்டி பை பண்ணிடுவாங்க. 4 குவான்டி அதாவது இப்போ ₹5 டு ₹10 இருக்கும் அந்த கால். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிற மூலமாக மார்ஜின் பெனிஃபிட் அவங்களுக்கு என்ன வருது, மார்ஜின் பெனிஃபிட் வந்து வந்துட்டு இருந்தது. அதாவது ரெடியூஸ் ஆகும் மார்ஜின் பெனிஃபிட் வந்து. இப்போ அந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மார்ஜின் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் செல் பண்ணணும்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 லேக்ஸ் தேவை. அதாவது நியர் அதுவும் நவம்பர் 20க்கு அப்புறம் 2 லேக் தேவைன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. ஸோ அதை குறைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தூரத்தில் இருக்க காலை வந்து ₹5 ₹10 இருக்கிறத 4-5 குவான்டி பை பண்ணும்போது அவங்களோட மார்ஜின் வந்து ஆப்வியஸாக 1.5 லேக்ஸ்க்கோ இல்லை 1 லேக்ஸ்க்கோ
வந்துட்டு குறையதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி இனிமேட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜின் பெனிஃபிட்ட தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க லாஸ்ட்டா மென்ஷன் பண்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷனல் லிமிட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட இதுக்கு அப்பாற்பட்டது. ஸோ அது வந்து அவங்க ஏப்ரல்ல தான் பண்றாங்க. ஸோ இத பத்தி டீட்டெயிலா அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்கிரீஸ் இன் கான்ட்ராக்ட் சைஸ், அடிஷனல் மார்ஜின் ஆன் எக்ஸ்பைரி, லிமிட்டிங் வீக்லி எக்ஸ்பைரி. இது 3மே நவம்பர் 20 அப்கமிங் நவம்பர் 20லயே நடக்க போகுது. விச் மீன்ஸ் நவம்பர் 20லேருந்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா, என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30யா மாறுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் திங் என்ன மாறப்போகுது சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் எக்ஸ்பைரி தான் இருக்கும். அது எந்த எக்ஸ்பைரின்னு இன்னும் டிசைட் ஆகல. சரிங்களா? என்எஸ்சில எதர் நிஃப்டியா இருக்கலாம், இல்ல பேங்க் நிஃப்டியா இருக்கலாம். ஸோ அத அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. மத்த எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரியில போகுது. ஸோ இதனால கண்டிப்பா நல்லது தான் வந்துட்டு இந்த ட்ரேடர்ஸ்க்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு லிமிட்டிங் வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடிஷ்னல் மார்ஜின்ஸ் ஆன் எக்ஸ்பைரி டேஸ். ஸோ ஆப்வியஸாக நம்மளோட மார்ஜின் வந்து 2 lakhs பே பண்ண வேண்டியது இருக்குது செல்லிங்கில். ஸோ செல்லிங் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30,000 வந்து எக்ஸ்பைரி டேஸில் வச்சிருக்கணும். ஸோ நியர் அபவுட் ஒரு லாட் நீங்கள் செல் பண்ணும் பேங்க் நிஃப்டியில். ஏன் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸில் போகிறோன்னா, நான் அதில் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், 2.5 lakhs இல்லாமல் நீங்கள் ஒரு லாட் வந்துட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 30 குவான்டி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது 3 என்னையிலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20th ஆஃப் நவம்பர்லேருந்து எஃபெக்டிவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி 1லேருந்து 2 ரூல்ஸ் வந்து இது ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி 1லேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அப்ஃப்ரண்ட் மார்ஜின் பையர்ஸ் வந்து இப்போவே அந்த அந்த நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது தேவையில்ல. அப்புறம் இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இல்லையா, தூரத்து கால பை பண்ணி, ஸோ அவங்களுக்கு அது அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஃபெப்ரவரியிலேருந்து தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் நான் ஏப்ரல் 1 தான், அதை நான் லேட்டர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 திங்ஸில் நமக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது, ஒன்லி 1 எக்ஸ்பைரி கிடைக்க போகுது, அடிஷனல் வந்து செல்லிங் பண்ணுறீங்கன்னா அடிஷனல் மார்ஜின் தேவை. இது 3ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்கன்னா எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே உங்களோட பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கும். நியூவாக வர ட்ரேடர்ஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒரு எக்ஸ்பைரிங்கிறது நல்லது. ஏன்னா டெய்லி 0 to 0 கால் விளையாண்டா உங்களோட காசு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பட் குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுங்கிறதையும் நீங்கள் ஒரு பாயிண்டாக பேரியர் கிரேடாக வந்து எடுத்துக்காதீங்க. நீங்கள் ப்ராப்பராக பண்ணி உங்களால் ஒரு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து இந்த 1 லாட்லங்கிறதே நீங்கள் மற்ற குவான்டிட்டியும் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த எதுவுமே நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ நான் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் செவி கொடுத்துருக்கனால பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னது ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சத்தியமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி பேசுகிறவங்களே ஒரு நோவாய்ஸ் ட்ரேடராக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இந்த எல்லா ரூல்ஸுமே உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக தான். இதில் உங்க லாட் சைஸ் அவங்க 2 lakhs கேட்குறாங்க, பட் 30 குவான்டிட்டி ஆயிருது. ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. நீங்கள் 2 லாட் வந்து 2 lakhs போட்டு வாங்குறீங்க, ஒரே லாட்டுக்கு 30 குவான்டிட்டிக்கு அதே அமௌண்ட். இதில் எந்த அமௌண்ட் சேஞ்சஸுமே கிடையாது. ப்ராஃபிட் அதே ப்ராஃபிட் தான், நமக்கு டபுள் த ப்ராஃபிட் வரப்போகுது. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தால் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. செகண்ட் திங் வந்துட்டு வீக்லி 1 எக்ஸ்பைரினால மேனிப்புலேஷன் ஸ்பைக்ஸ் நிறைய வராது. நீங்கள் இந்த 0 to 0 கால் புதுசாக வந்து விளையாண்டு அவங்க காசை ஃபுல்லாக அழிச்சிட்டு அப்புறமேட்டு ஐயோ நம்ம ட்ரேடிங் கற்றுட்டு பண்ணியிருக்கலாமேங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பைரி. அவங்க விளையாண்டாலும் மொத்தம் எத்தனை நாள் விளையாட முடியும்? மந்த்துக்கே 4 நாள் தான். ஸோ ஒரு 4 நாளைக்கு வந்துட்டு அவங்க ஒரு 5,000 தொலைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மந்த் எண்ட்ல அவங்க தொலைக்க போற காசு வந்து 20,000 தான். இதே ஒரு நாளும் 5,000 தொலைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. மந்த் எண்ட்ல அவங்க தொலைக்க போறது 1 லேக் கிட்ட வந்துரும். ஸோ இட்ஸ் குட் ஃபார் நியூ ட்ரேடர்ஸ். ஏன் இது வேணாம்னு சொல்றாங்க தெரியல. ஸோ நீங்க எதையும் நம்பாதீங்க. கீப் ஃபோக்கஸிங் ஆன் ட்ரேடிங் அண்ட் கீப் ஃபோக்கஸிங் ஆன் யோர் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபாலோயிங். எல்லாமே இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்க. நான் மறக்காம ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இனிமேட்டு வந்துட்டு நான் இன்னொரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு சொல்லணும்னு இருக்கேன். லைவ் ட்ரேட் வீடியோஸ் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து ஷார்ட்ஸாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாவோ தேவைப்படும் போது போடுறேன். பட் அது எதுவுமே வந்து நம்மளோட யூடியூப்ல பார்க்க முடியாது. நான் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ எந்த நீங்கள் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்ல சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்க. அப்போ தான் உங்களால் லைவ் வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ கிளியராக இதை 2-3 வீடியோஸில் கண்டினியூஸாக சொல்கிறேன்.